சிம்மம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். சிம்மம் ராசிக்காரர்களின் இதயம் எப்பொழுதுமே மிகவும் விசாலமானதாக எப்பொழுதுமே இருக்கும். உங்களிடம் வருபவர்களுக்கு வாரி வாரி வழங்கக்கூடிய வள்ளல் குணமானது எப்பொழுதுமே உங்களிடம் இருக்கத்தாங்க செய்யும். அப்படிப்பட்ட உங்களின் தூய்மையான இதயத்தில் இன்று வரைக்கும் ஆறாத ஒரு பெரிய காயத்தை ஏற்படுத்திய நபர் உங்களின் கடந்த காலத்தில் இதுவரைக்கும் இருந்து கொண்டேதாங்க இருப்பாங்க. நீங்கள் யாருக்காக எத்தனையோ தியாகங்களை செய்தீர்களோ, யாருடைய கௌரவத்திற்காக உங்களையே நீங்கள் அர்ப்பணித்தீர்களோ, அவர்களே உங்களின் இதயத்தை கொடூரமாக கீறி பார்த்திருப்பாங்க. யாரையெல்லாம் நீங்க வாழ்க்கையில முழுமைக்கும் நம்பி யார் பின்னால் போனால் நம்முடைய வாழ்க்கை நல்ல ஒரு நிலைமைக்கு வந்துவிடும் என்று ரோல் மாடலாக நினைத்து சில நபருக்கு பின்னால் நீங்க சென்றும் இருந்திருப்பீங்க. ஆனா அந்த ஒரு நபர் தாங்க உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு பிரச்சனையாகவும் உங்களுடைய வாழ்க்கை எந்த ஒரு நிலைமைக்கு போகக்கூடாதோ அந்த ஒரு நிலைமைக்கும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே போகவும் வைத்திருப்பார். அப்படி சில நபர்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இருப்பாங்க. நீங்கள் அவர்களுக்கு நல்லதைத்தான் செய்திருப்பீர்கள். இருந்தாலும் அந்த ஒரு மனிதர்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்க முன்னேறி விடுவீர்கள் என்று தெரிந்து கொண்டு உங்களை ஏதாவது ஒரு பிரச்சனையிலும் ஏதாவது ஒரு விஷயங்களிலும் சிக்க வைக்க வேண்டும் என்று எத்தனையோ சில விஷயங்களை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள செய்து கொண்டுமே தாங்க இருப்பாங்க. உங்களின் அதீத பாசத்தை சுயநலம் என்று அவர் கொச்சைப்படுத்திய போது உங்களுடைய நெஞ்சானது வெடித்திருக்கும். அது இன்னமும் உங்களுடைய மனதிற்குள் ஓடிக்கொண்டே தாங்க இருந்திருக்கும். பண இழப்பை கூட நீங்கள் தாங்கி கொண்டு வாழக்கூடிய ஒரு மனிதர்கள் தான். ஆனாலும் நம்பிக்கை துரோகத்தை உங்களால் ஜீரணிக்கவே முடியாதுங்க. அது இன்னமும் உங்களுடைய மனதிற்குள் ஓடிக்கொண்டு உங்களுக்கு பிரச்சனைக்கு மேல பிரச்சனைகளை கொடுத்து கொண்டுமே தாங்க இருக்கும். அந்த ஒரு நபர் உங்களுக்கு கொடுத்த காயம் இன்றும் உங்களை உள்ளுக்குள்ளேயே ரணமாக்கி கொண்டுதான் இதுவரைக்கும் இருந்து கொண்டிருக்கும். அந்த ஒரு சில செயல்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்து கொண்டே தாங்க இருக்கும். நீங்கள் அமைதியாக இருந்த சில காரணங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். பொதுவாக சிம்மம் ராசிக்காரங்க கோபப்பட்டால் எரிமலை போல நீங்க வெடிப்பீங்க. ஆனால் எப்பொழுதுமே அமைதி என்பது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கவே இருக்காது. சத்தம் போடக்கூடிய ஒரு மனிதர்களும் நீங்களாகத்தான் இருப்பீர்கள். சண்டை போடக்கூடிய ஒரு மனிதர்களும் நீங்களாகத்தாங்க இருப்பீங்க. ஆனால் உங்களின் வாழ்க்கையில சில தருணங்களில் முற்றிலும் நீங்கள் மௌனமாகவே மாறியிருப்பீங்க. அந்த மௌனத்திற்கு காரணம் பயம் கிடையாதுங்க. ஆனால் பார்க்கக்கூடிய அனைவருமே இவன் மாறிட்டான், அமைதியாக இருக்கிறான், இவனிடம் போய் நம்ம சண்டை சச்சரவுகளை இழுக்கலாம், இவன் உடனே கோபப்பட மாட்டான் என்று நினைத்து கொண்டு சில நபர்களும் வாழ்ந்து கொண்டுமே தாங்க இருப்பாங்க. ஆனா நீங்க மௌனமானதுக்கு காரணம் பயம் கிடையாது. உங்களிடம் நியாயம் இல்லை என்பதும் கிடையாது. இனி இவர்களிடம் நம்முடைய நியாயத்தை பேசி ஒரு பிரயோஜனமும் இல்லை, நம்முடைய வார்த்தைகளின் மதிப்பு இவர்களுக்கு தெரியவில்லை என்று நீங்கள் எடுத்த தீர்க்கமான ஒரு முடிவு தான் இதற்கு மௌனமாகவே மாறியிருக்கும். ஏன் அப்படின்னா, ஒரு சாக்கடை இருக்கு, அந்த சாக்கடை இருக்குன்னு தெரிந்தோம் நம்ம அதுல கல்லை போட்டால் அந்த ஒரு கல்லானது சாக்கடைக்குள்ள போகும். ஆனா அந்த சாக்கடை நம்ம மீது தான் தெரிக்கும். அதனால அதுகிட்ட போய் நம்ம பேசியோ அதுகிட்ட புரிஞ்சோ எந்த விதமான பிரயோஜனமும் கிடையாது. அதே போலத்தான் இந்த மனிதர்களும் என்று நீங்கள் தெரிந்து கொண்டு சில இடங்கள்ல நீங்க மௌனமாகவே வந்திருப்பீங்க. உங்களை சுற்றியுள்ளவர்கள் உங்களின் மீது வீண்பழி சுமத்திய போதும் உங்களை அசிங்கப்படுத்திய போதும் நீங்கள் எதிர்த்து வாதாடாமல் அமைதியாக இருந்த அந்த ஒரு மௌனம் அவர்களுக்கு நீங்கள் கொடுத்த ஆகச்சிறந்த ஒரு தண்டனையாகவே மாறியிருக்கும். அந்த அமைதிக்குள் ஒரு மிகப்பெரிய ஒரு ஏமாற்றமும் வெறுமையும் இதுவரைக்கும் கலந்து கொண்டுமே தாங்க இருக்கும். ஆனால் அதுக்கும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே போக போக நீங்க புரிந்து கொள்ளவா ஆரம்பிப்பீங்க. உங்களின் திறமைக்கும் உங்களின் தகுதிக்கும் நீங்கள் எப்போதும் ஒரு உன்னதமான இடத்தில் தான் இருக்க வேண்டும் என்பதை வாழ்க்கை உங்களுக்கு போக போக உணர்த்தி கொடுக்கும். ஆனால் உங்களின் கடந்த காலத்தின் ஒரு இருண்ட காலகட்டத்தில் இந்த உலகம் உங்களை முற்றிலும் அலட்சியப்படுத்திய போது, உங்களின் கருத்துக்களை மதிக்காமல் கடந்து சென்ற போதோ அல்லது ஒரு முக்கியமான முடிவில் உங்களை சேர்க்காமல் ஒதுக்கி வைத்த போதோ உங்களின் சுயமரியாதை அங்கு சுக்குநூறாக உடைந்திருக்கும். ஆனால் அதை நீங்கள் கூட நினைத்து பார்த்திருக்க மாட்டீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய மனதிற்குள் அது வேதனைகளையும் தேடி கொடுத்திருக்கும். இவன் கதை முடிந்து விட்டது என்று உங்களை சுற்றி உள்ளவர்கள் உங்களை ஒரு மூலையில் தள்ளி வைத்த போது நீங்கள் அடைந்த அந்த ஒரு அவமானம் அசாத்தியமானதாக இருந்திருக்கும். அந்த ஒரு புறக்கணிப்பு தாங்க உங்களுக்குள்ள ஒரு பெரிய ஒரு வெறியை உருவாக்கி கொடுத்திருக்கும். உங்களை ஒதுக்கிய அதே உலகம் உங்களை பார்த்து அண்ணாந்து பார்க்க வேண்டும் என்ற ஒரு சபதம் உங்களுக்குள்ள பிறந்திருக்கும். அதற்காகத்தான் நீங்கள் இதுவரைக்கும் முயற்சித்து கொண்டும் இருப்பீங்க. அதனாலே நீங்கள் யாரிடமும் பேசாமலும் செய்யாமலும் வாழ்க்கையில நம்ம என்ன செய்தால் வாழ்க்கையில முன்னேற வேண்டுமோ அந்த ஒரு வழியை பின்பற்றி வாழ்க்கையை தேடி நீங்க ஓடிக்கொண்டும் இருப்பீங்க. இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இதைத்தாங்க நீங்க செய்து கொண்டும் இருப்பீங்க. ஆமாவா இல்லையா என்பதை கமாண்ட் வாயிலாக கூறுங்கள். இனிமே வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பதை அறிந்து கொள்ள மறக்காம நம்முடைய சேனலை ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். இனிமே வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு எல்லாமே நல்லதாகவே முதல்ல நடக்கும் என்றுதான் கூற வேண்டும். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள் சரியாக பொருந்துகிறதா இல்லையா என்பதையும் கமாண்ட் வாயிலாக கூறுங்கள். மனதில் இருந்த பிரச்சனைகள் எல்லாமே குறைய ஆரம்பிக்கும்.
குடும்பத்தாரின் ஒத்துழைப்புகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மேம்பட ஆரம்பிக்கும். குடும்பம் இதுவரைக்கும் நீங்க சொல்வதை குடும்பமும் கேட்டிருக்காது, குடும்பம் சொல்வதை நீங்களும் இதுவரைக்கும் கேட்டிருக்கவே மாட்டீங்க. உங்களுடைய பெற்றோர்களுக்கும் உங்களுக்கும் இடையில புரிதல் என்பது இல்லாமல் இதுவரைக்கும் சண்டை சச்சரவுகள் மட்டுமே இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டு கொண்டேதாங்க இருந்திருக்கும். ஆனா இந்த ஒரு நேரத்திற்கு பிறகு குடும்பம் சொல்வதை நீங்க கேட்பீங்க, நீங்க சொல்வதையும் குடும்பமும் கேட்கும். அனைவருமே அனுசரித்து செல்வீங்க. ஆனா மற்றவர்களை நம்பி நம்ம ஏமாந்தது போதும், குடும்பத்திற்காக நம்ம இனிமேலாவது உண்மையாக இருப்போம், குடும்பத்தை கேட்டு சொல்வதை கேட்டு நடந்து கொள்வோம் என்ற ஒரு நிலைமைக்கும் நீங்க நிச்சயமாக மாறவும் ஆரம்பிப்பீங்க. விளையாட்டுகளில் ஆர்வமானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்களில் அதிகரிக்க ஆரம்பிக்கும். புதிய முயற்சிகளில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறி வாழ்க்கையில நல்ல ஒரு நிலைமைக்கும் நீங்க நிச்சயமா போகவும் ஆரம்பிப்பீங்க. கணவன் மனைவிக்கிடையே நெருக்கங்களானது மேம்பட்டு வாழ்க்கையில எது வேண்டும் எது வேண்டாம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளவும் செய்வீங்க. பயணங்கள் மூலம் புதிய அனுபவங்களானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உண்டாக்கிவிடும். பத்திர விஷயங்களில் மேன்மைகள் ஏற்பட்டு வாழ்க்கையில நல்ல ஒரு நிலைமைக்கும் நீங்க போய்விடுவீங்க. வாழ்க்கையில நீங்க எப்படி வாழ வேண்டுமோ அதன்படி நீங்க வாழ்க்கையை வாழவும் ஆரம்பிப்பீங்க. இனிமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லாமே நல்லதாக மட்டுமே தாங்க நடக்கவும் ஆரம்பிக்கும். உங்களின் மிகப்பெரிய ஒரு பலவீனமே உங்களை நோக்கி புன்னகையோடும் வந்து 4 வார்த்தை பாசமாக பேசினால் அவர்கள் உங்களுடைய உயிர் நண்பர்கள் என்று நம்பி உங்களின் அத்தனை ரகசியங்களையும் பலவீனங்களையும் நீங்க கொட்டி தீர்த்திருப்பீங்க. இந்த மாதிரி எத்தனையோ நபர்கள், எத்தனையோ உறவினர்கள் அனைவரிடமும் நீங்கள் கொட்டி தீர்த்திருப்பீங்க. முக்கியமாக நண்பர்கள் உங்களுடைய வாழ்க்கையில அவர்களுக்குன்னு ஏதேனும் தேவைகள் இருந்தபோது உங்களை பெருமையாகவும் உங்களை உற்சாகப்படுத்தப்படியும் பேசி உங்களுக்கு எது பிடிக்குமோ அது சம்பந்தமாக உங்களை புகழ்வது போல புகழ்ந்திருப்பாங்க. அதனால உங்களுடைய மனதிற்குள் சில இருந்த விஷயங்கள் யாரிடமும் சொல்லாமல் நீங்கள் மறைத்து வைத்த சில விஷயங்களை வெளியிலும் நீங்க சொல்லவா ஆரம்பித்திருப்பீங்க. அப்படி நீங்க வளர்த்து விட்ட பாம்புகளில் யார் உங்களுக்கு பின்னால் இருந்து கொண்டு உங்களின் வீழ்ச்சியை எதிர்பார்த்து காத்திருக்கும் அசல் எதிரி என்பது இப்போது ஒரு சூழ்நிலையின் மூலம் உங்களுக்கு தெளிவாக தெரிய ஆரம்பிக்கும். ஆனா இதுவரைக்கும் அது உங்களுக்கு தெரியாமத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்திருக்கும். ஆனா இனிமே அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வரக்கூடிய நாட்களில் தெரிய ஆரம்பிக்கும். அவர் உங்களுக்கு நெருக்கமான உறவினராக இருக்கலாம், அல்லது நண்பராக நடித்து துரோகியாகவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மாறவும் ஆரம்பித்திருக்கலாம். கிரகங்களின் மாற்றத்தால் அவர்களின் சதி திட்டங்கள் அனைத்தும் தோல்வியில முடிந்து அவர்களின் அசல் முகங்கள் வாழ்க்கையில வெளிப்பட ஆரம்பிக்கும். இந்த ஒரு உண்மை உங்களுக்கு அதிர்ச்சியை தந்தாலுமே உங்களை சுற்றி உள்ள நச்சுக்காலன்களை அடையாளம் கண்டு அவர்களை உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து முற்றிலும் வேரோடு பிடுங்கி எறிய இது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாகவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மாறிக்கொண்டே தாங்க இருக்கும். அதனையும் நீங்கள் போக போக புரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. யாரிடம் எப்படி இருக்க வேண்டும் என்று அனைத்தையும் நீங்கள் தெரிந்தும் புரிந்தும் கொண்டும் நடந்தீர்கள் என்றால் அது உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு நன்மைகளை நிச்சயமா தேடி கொடுக்கும். கடந்த காலங்களில் உங்களுடைய கரியர்ல ஏற்பட்ட தொய்வாலோ அல்லது பொருளாதார பற்றாக்குறையாலோ உங்களுடைய குடும்பத்தினர் மற்றவர்கள் முன்னிலையில் தலை குனிந்து நின்ற சூழ்நிலைகள் சில இருந்து கொண்டேதாங்க இருக்கும். ஆனால் இனிமே அந்த ஒரு நிலைமைகளானது மாறி உங்களின் அசாத்திய வெற்றியின் காரணமாக உங்களுடைய குடும்பமே ஒட்டுமொத்த சமூகத்தின் முன்னிலையிலும் பெருமையாக தலை நிமிர்ந்து நிற்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு மூமெண்ட் ஆனது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்க ஆரம்பிக்கும். நீங்கள் அடைய போகும் ஒரு பெரிய பதவி உயர்வோ அல்லது நீங்கள் வாங்க போகும் ஒரு ஆடம்பரமான சொத்தோ உங்களின் பெற்றோரையும் வாழ்க்கை துணையையும் அசாத்திய மகிழ்ச்சியில் ஆழ்த்தவும் ஆரம்பிக்கும். இவன் என் மகன் என்று உங்களின் தந்தை பிறரிடம் பெருமையாக கூறக்கூடிய அந்த ஒரு தருணமும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இதுவாகத்தான் இருக்கும். சிந்திய அத்தனை கண்ணீருக்கும் ஒரு ஆகச்சிறந்த பரிசாக அமையப் போகிறது என்பதுதான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்களில் எல்லாமேவாகவும் இருக்கும். எனவே இதுவரைக்கும் நீங்கள் பார்க்காத சில விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே நடக்க ஆரம்பிக்கும். அதனை பார்த்து நீங்க பெருமைப்படுவீங்க. நடக்கிறதா இல்லையா என்பதை கமெண்ட் வழியாக கூறுங்கள். மறக்காம நம்முடைய சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நல்லதே நினையுங்கள். உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளேயும் நல்லது மட்டுமே தாங்க நடக்கும். நன்றி, வணக்கம்.